வணக்கம். சற்று முன் ஓய்வூதியர்களுக்கு ஜாக்பாட் ரூபாய் 50,000 வழங்க தமிழக அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த முழு விவரத்தையும் பார்ப்போம். தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு அலுவலகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றோருக்கு ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாடு அரசு கருவூலம் மூலம் ஓய்வூதியமானது வழங்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய ஒரு நபர் ஓய்வூதியம் இறந்துவிட்டால் குடும்ப பாதுகாப்பு நிதி ஃபேமிலி செக்யூரிட்டி ஃபண்டு FSF வழங்கும் அதிகாரத்தை ஓய்வூதியம் பெற்று வழங்கும் அலுவலருக்கு அனுமதித்து தமிழ்நாடு அரசு தரப்பில் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அரசாணை எண் 267 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி என்று தமிழ்நாடு அரசு முதன்மைச் செயலாளர் உதயச்சந்திரன் வெளியிட்டார். இதன் மூலம் ரூபாய் 50,000 உதவித்தொகையினை விரைவாக வந்து கிடைக்கும். இந்த மாற்றம் சுமார் 6 லட்சம் குடும்பத்துக்கு பயன் கொடுக்கும். தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்களுக்கு குடும்ப பாதுகாப்பு நிதி FSF திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஓய்வூதியர்கள் இறக்க நேரிட்டால் அவர்களின் குடும்பத்தினருக்கு உடனடி நிதியுதவியாக ரூபாய் 50,000 வழங்கப்படும். இதற்காக ஓய்வூதியரிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதிய தொகையிலிருந்து ரூபாய் 150 பிடித்தம் செய்யப்பட்டு வருகிறது. ஓய்வூதியதாரர் இறந்த பின்பு தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின் கீழ் இந்த பணம் வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட கருவூலர்கள் மற்றும் கணக்குகள் இயக்குனர் அந்த விண்ணப்பத்தை சென்னையில் இருக்கும் ஓய்வூதிய இயக்குநருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அங்கிருந்து அனுமதி கிடைத்தால் மட்டுமே நிதியுதவி கிடைக்கும். இதற்கு காலதாமதம் பெரிய பிரச்சனையாக இருப்பதாக ஓய்வூதியர் குடும்பத்தினரிடமிருந்து புகார்கள் வந்தது. இதனை கருத்தில் கொண்ட தமிழ்நாடு அரசு முக்கிய அரசாணை ஒன்றை வெளியிட்டது. இந்த புதிய அரசாணையின்படி இனி ஓய்வூதியர்கள் குடும்பத்தினருக்கு அலைச்சல் இருக்காது மற்றும் தாமதங்கள் இருக்காது. பென்ஷனர்கள் குடும்பத்தினருக்கு சரியான நேரத்தில் நிதியுதவி கிடைக்கும். குடும்ப பாதுகாப்பு நிதி கோரிக்கைகள் அனைத்தும் இனிமேல் சென்னைக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த மாவட்டத்தில் செயல்படக்கூடிய சென்னை ஓய்வூதிய பட்டுவாட அதிகாரி, மாவட்ட கருவூல அதிகாரிகள் மற்றும் துணை கருவூல அதிகாரிகளுக்கு இந்த தொகை வழங்க முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மாநிலத்திற்கு வெளியே ஓய்வூதியம் பெறக்கூடிய தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்கள் தொடர்பாக குடும்ப பாதுகாப்பு நிதி வழங்குவதற்கான தற்போது நடைமுறை சென்னை கருவூலங்கள் மற்றும் கணக்குகள் இயக்குநர் அலுவலகத்தில் தொடர்ந்து பின்பற்றப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த தொகை பெறுவதற்கு ஓய்வூதியர் குறைந்தபட்சம் 1 வருடம் இந்த திட்டத்திற்கு பங்களிப்பு செய்திருக்க வேண்டும். ஒரு ஓய்வூதியதாரர் வாழ்க்கை துணைக்கு, அதாவது மனைவி அல்லது கணவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வாழ்க்கை துணை உயிருடன் இல்லாத பட்சத்தில் ஓய்வூதியரால் பரிந்துரைக்கப்பட்டவருக்கு நாமினிக்கு வழங்கப்படும். ஒருவேளை நாமினி பரிந்துரை செய்யப்படவில்லை என்றால் அனைத்து சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கும் சமமாக பிரித்து வழங்கப்படும். இந்த புதிய அரசாணை மற்றும் மாற்றங்கள் சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.